ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோபோ சாப்பாடு பரிமாறி பார்த்துருக்கிறீங்களா? சிட்னி ஆஸ்திரேலியாவில் ஒரு தமிழ் கடையில் ரோபோ சாப்பாடு பரிமாறுதா. சரி, ஒருக்கா அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம்னு வந்தாச்சு. அங்கே வந்து பார்த்தா உண்மையாகவே ரோபோ தான் சாப்பாடு பரிமாறுது. வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. இதனாலேயோ தெரியல, ஃபேமிலியாக சின்ன பிள்ளைங்களோட நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது வந்து சிட்னி ஆஸ்திரேலியாவில் பெரமெட்டால இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து அஞ்சப்பர். இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். ரோபோ சர்வ் பண்ணுறதால அந்த சீட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சுற்றி எல்லாம் பார்த்துட்டு நாம் வந்த வேலையை பார்ப்போம்னு மெனுவை எடுத்தாச்சு. என்னதான் மெனுவில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலும் நமக்கு எப்போவுமே பிரியாணி தான் என்றுட்டு 2 பிரியாணி ஆர்டர் பண்ணேன். சரி, அதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம்னு மட்டன் ஒன்றும் ப்ரௌன் ஒன்றும் ஆர்டர் பண்ணோம். அதோட சிக்கன் கிரேவியும் சொன்னோம். அது வந்து அவங்களோட கடையின் ஸ்பெஷல் கிரேவியாம். சரின்னு அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லியாச்சு. அதோட குடிக்கிறதுக்கு வந்து பட்டர் மில்க் அண்ட் கொக் வந்து சொன்னேன். நான் யூஸ்வலாக வந்து ப்ரோன் பிரியாணி ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கு சொல்லியாச்சு, எப்படி இருக்க போதோ தெரியலேன்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட்டர் மில்க் எங்களோட ஊரில் வந்து மோருக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு குடிக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. சரின்னு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. ப்ரான் பிரியாணிக்கு நிறைய ப்ரான்ஸ் போட்டிருந்தாங்க. அது ஸ்பைசியாக இருந்துச்சு அந்த பிரியாணியும். ஆனால் அதோடு வந்து எக் வைக்கல. மட்டன் பிரியாணிக்கு நிறைய மட்டன் பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்தாங்க. அதுவும் ஸ்பைசியாக இருந்துச்சு. எல்லாமே நல்ல பதமாக அவிஞ்சு செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்பைசியோட நாங்கள் சிக்கன் கிரேவியையும் போட்டு தயிரையும் விட்டு குழைச்சி அடிக்கும் போது செம்மையாக இருந்துச்சு. அடடா, வயிறு நிரம்பிட்டேன்ற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக சாப்பிட முடியலை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கும் அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. நாங்களாவே பேக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸும் பேக்கும் வச்சுருந்தாங்க. ஆக இது நல்லா இருக்கேன்னுட்டு மிஞ்சியதை பேக் பண்ணிட்டு வீட்டையும் கொண்டு வந்து சாப்பிட்டதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுமெண்டா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.